ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னு சொன்னால் கத்தாரில் வந்து ரம்ஜான் டைமில் பொதுவாக ரம்ஜான் டைமில் வந்து நோன்பு காலத்தில் சாப்பாடு வைப்பாங்க. இஃப்தாருக்குரிய சாப்பாடு நோன்பு துறக்கத்துக்குரிய சாப்பாடை வந்து கூடாமடிச்சு கொடுப்பாங்க. சில வீட்டில் கொடுப்பாங்க, சில கூடாமடிச்சு அதுக்கு வைப்பாங்க. இது வந்து கத்தார் சரட்டின்னு சொல்லி, அதாவது அவர் டீம் ஒன்று இருக்குது. அவர் டீமை தான் வைப்பாங்க. இந்த மாதிரி கூடாரம் அடித்து அதுக்குள்ளே எல்லாருக்கும் இஃப்தார் துறக்கிறதுக்குரிய ஏற்பாடு செய்வாங்க. நோம்பு துறக்கிறதுக்கு ஏற்பாடு. இப்போ 2-3 நாளாக வந்து உள்ளுக்கு வைக்க மாட்டேன்ட்டாங்க. அது என்ன காரணம்னு சொன்னால், 2 பங்களாதேஷோட ஒரு பங்களாதேஷும் ஒரு பாகிஸ்தானியும் சண்டை பிடிச்சி ஃபைட் பண்ணி அதனால் உள்ளுக்கு சாப்பாடை வைக்க மாட்டேன்ட்டாங்க. கையிலேயே கொடுத்து அனுப்புகிறாங்க. இந்த லைன் வந்து 2:30 மணிக்கு, மதியம் 2:30 மணிக்கு 2:50 2:30 அந்த டைமுக்குள்ளே தான் ஸ்டார்ட் ஆகுது லைன். ஓகே, நோம்பு டைம் வந்து 5:40 அந்த டைம் இருக்கும். எப்படி 5:30க்கு முன்னே கொடுத்து முடிச்சிடுவாங்க. நம்ம லைனில் நிற்கிறோம். இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் லைன் போகுதாங்க. இந்த லைன் பெரிய லைனுங்க. இதே மாதிரி லைன் அந்த 2 லைன் இருக்குது. சாப்பாடு கிடைக்குமோ தெரியல, பார்க்கலாம். இன்று பார்த்தா விளங்கு இல்லையா? பொதுவாக ரம்ஜான் டைமில் பெரிய பரக்கத், பெரிய அபிவிருத்தி, எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கும். வீட்லேயும் தான் எங்கே பார்த்தாலும் சாப்பாடு கொடுப்பாங்க. அதில் சந்தோஷம். சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னவங்களுக்கு வளமையாக வர்றது மஞ்சச்சோறு. எங்கள் நாட்டில் வந்து மஞ்சச்சோறுன்னு சொல்லுவாங்க. சில நாட்டில் வந்து பிரியாணின்னு சொல்லுவாங்க, மஜ்பூஸ்ன்னு சொல்லுவாங்க. மஞ்சச்சோறு, அப்புறம் உள்ளுக்கு ஒரு சிக்கன் துண்டோ இல்லை பீஃப் துண்டோ இருக்குங்க. பீஃப் இல்லை, கூடுதலாக மட்டன் வரும். பீஃப் ரொம்ப குறவு. மட்டன் சிக்கன் ரெண்டும் நல்லா பெரிய துண்டு வைப்பாங்க. ஒரு ஜூஸ் பாட்டில், அப்புறம் வந்து ஒரு தண்ணி பாட்டில் கிடைக்கும். அனுப்புவாங்க. நம்ம யாராவது அனுப்புவாங்க தான். பிச்சார்ஸில் இங்கிலீஷில் கிடைக்காது இல்லையா? எங்கள் வீட்டில் சாப்பாடு கிடைக்கும். இருந்து வந்து நம்ம இது ஒரு ஃபன் நடக்குதுன்னு வந்தேன். ஓகே, இந்த மாதிரி சாப்பாடு யாருக்கெல்லாம் கிடச்சிருக்குது, யாருக்கெல்லாம் கிடச்சிக்குது, இதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்கள். அதே போல் வந்து எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.